வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளவே வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம இதை உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்த பழமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml கப்பு. நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். எல்லா அளவும் ஒரே கப்லேயே நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமாக இருந்தால் கூட நல்லா பொடிச்சிட்டு நீங்கள் அளந்துக்கோங்க இதே அளவில். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இல்லாட்டினா நீங்கள் அப்படியே கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச வாழைப்பழத்தோட 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இனிப்புங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த பாகை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எல்லா பாகமும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, இதை விட ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் பாதாம் முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லேசாக நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு போட்டுக்கலாம். வறுக்காமையும் போடலாம். நம்ம வறுத்துட்டு போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு போடுறோம். இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பணியாரம் ஊற்ற போகும்போது தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து தயாராகிருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எல்லா குழியிலையும் ஒரு 1/4 குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மாவை ஒவ்வொரு குழியிலையாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நீங்கள் 3/4 குழி அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அது நம்ம வேகும்போது அது வந்து மேலே எலும்பி வரும். அதனால் 3/4 குழி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நிறையா ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே பொங்கி வந்துடும். திருப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் 3/4 குழி ஊற்றணும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம திருப்பும்போது பிஞ்சு போயிடுற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம 2வது சைடு திருப்பி போடும்போது அது நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து ஒரே சைடாக விடாமல் 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு வந்து சிம்மிலையே தான் வச்சு வேக வைக்கணும் பணியாரம். அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பணியாரம் வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டோம். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.